போன வகுப்புல நாம இந்த தத்துவபோத நூல் யாருக்காக சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்ன சாதன சதுஷ்டய சம்பன் இதை தெரிஞ்சவா அதிகாரி இவாளுக்கு தான் இது சொல்லப்பட்டது அப்படின்றப்ப அதுல இருந்து ஒரு கேள்வி வந்தது. சாதன சதுஷ்டயம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு 6 விஷயங்கள் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு அறிவு தான் சாதன சதுஷ்டயம் அப்படின்றது. அப்ப அந்த 6 விஷயங்கள் சாதன சதுஷ்ட சம்பன் அப்படின்னு சொல்றது அந்த 4 விஷயங்கள் இருக்கக்கூடிய 4 விஷயங்கள் இருக்கக்கூடிய சம்பதி அவங்களுக்கு மோட்சத்திற்கு உண்டான விஷயத்தை சொல்லக்கூடியதாக இருக்கிறதுன்னு ஆரம்பிச்சேன். அப்ப இது ஜென்ரலாகவே இருக்கக்கூடியது என்னென்ன விஷயங்களாக இருக்கும் அப்படின்றப்ப அதுல சாதன சதுஷ்டயம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கிறேன். அந்த 4 விஷயங்கள் என்ன அப்படின்றது கேள்வியா வருது. அந்த 4 விஷயங்கள் சுருக்கமாக சொல்லப்பட்டது அந்த கேள்விக்கு நித்திய அனித்திய வஸ்து விவேக, அப்புறம் மனோ விக்கிரக, சமாதி ஷட்க சம்பத்தி, அதுக்கப்புறம் முமுட்சுத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதுல நித்திய அனித்திய வஸ்து விவேக அதை நாம போன வகுப்புல பார்த்தோம். நித்திய அனித்திய வஸ்து விவேக அப்படின்னா என்னன்ற ஒரு கேள்வியா இருந்தது. அந்த கேள்விக்கு நித்திய வஸ்து அப்படிங்கிறது பிரம்மம், பாக்கி எல்லாமே அனித்திய வஸ்து அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது. அப்ப அந்த பிரம்மங்கிறது நித்தியமாக இருக்கக்கூடியது, பிரம்மத்தை தவிர வேறு என்னெல்லாம் இருக்கிறதோ அவை எல்லாமே அனித்தியமாக இருக்கக்கூடியது. இதுதான் நித்திய அனித்திய வஸ்து விவேகம். அப்ப இந்த விவேகம்னா என்ன அப்படின்றப்ப இந்த நித்திய அனித்திய வஸ்துவுக்கு உண்டான அறிவு. அப்ப எது நித்தியம் அப்படின்னு சொல்லணும்னா பரபிரம்மம், பிரம்மம் தான் நித்தியம், பாக்கி எல்லாமே அனித்தியம் அப்படின்றோம். இது நம்மளுடைய லௌகீக வாழ்க்கையில் அவ்வளவு சுலபமாக எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படின்றப்போ ஏற்கனவே அவர் சொன்னார் யாருக்காக நான் இந்த விஷயத்தை சொல்றேன் அப்படின்றப்போ சாதன சதுஷ்டயத்துல ஏற்கனவே ஒரு இது இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் இந்த தத்துவபோதம். இப்ப இந்த தத்துவபோதத்துல ஆரம்பிக்கலாம், தத்துவபோதத்துக்கு உண்டான ஒரு இன்ட்ரடக்ஷன்ல தான் இருக்க, இன்னும் தத்துவபோதம் பின்னாடி தான் வரப்போம். அப்ப இது யாருக்காக சொல்றேன்னா இந்த 4 விஷயங்களில நல்ல ஒரு ஒரு பாண்டித்யம் அல்லது அறிவு இருக்கக்கூடியவர்களுக்காக சொல்லக்கூடியது அப்படின்றப்போ அந்த இடத்துல நித்திய அனித்திய வஸ்து விவேகா சொல்லுவது. அப்ப அவளுக்கு அது ஈஸியா இருக்கும். நாம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா நம்மளுடைய அனுபவத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே நமக்கு நித்திய வஸ்து தான் இருக்குன்னு அர்த்தம். அது எல்லாமே இருக்கு, நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அது எது இருக்கோ அது 3 காலத்திலும் இருக்கக்கூடியது, எது இல்லையோ அது 3 காலத்திலும் இல்லாதது அப்படின்றப்போ நம்மளுடைய அனுபவத்திற்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே காலங்காலமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. நேற்று இருப்பது போல் இன்று இல்லை, இன்று இருப்பது போல் நாளை இருப்பதில்லை அப்படின்றப்ப அது எல்லாமே நித்திய வஸ்து கிடையாது. 2வது எனக்கு ஏன் இந்த விவேகம்ங்கிறது ஏன் தேவை அப்படின்னா இப்ப 2 விஷயம் இருக்கு. நித்திய வஸ்துன்னு ஒண்ணு இருக்கு, அனித்திய வஸ்துன்னு இருக்கு. 2 கலந்து இருக்கு. தனித்தனியா இருந்தா நோ ப்ராப்ளம், இது எல்லாமே கலந்து இருக்கு. அசார்டட் ஃப்ரூட் சார், நீங்க எந்த ஃப்ரூட்டை வேணா எடுத்துக்கோ, உங்களுக்கு இவ்வளவுதான் விலை அப்படின்னா இப்ப அந்த 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 பழங்களை பத்தின அறிவு இருக்கிறவனுக்கு அவனுக்கு என்ன வேணுமோ அதுல இருந்து எடுத்துடுவான். ஆனா இது ஆரஞ்சு எப்படி இருக்கும், சாத்துக்குடி எப்படி இருக்கும், கொய்யா பழம் எப்படி இருக்கும், மாதுளம்பழம் எப்படி இருக்கும், இதெல்லாம் தெரியாதவனுக்கு இது ஒரே குழப்பமா இருக்கும். அவனுக்கு அதை பிரிச்சு பார்க்க தெரியாது. ஏன் பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் வந்ததுன்னா தனித்தனியா எல்லாத்தையும் போட்டு கலந்து வச்சுட்டான். அப்ப எல்லாமே தனித்தனியா ஒரு பாஸ்கெட்ல இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, அது பேரையும் எழுதி வச்சுட்டா அப்படின்னா இவனுக்கு தெரியுதோ இல்லையோ அந்த பேரை பார்த்துட்டு ஓ இதுதான் மாதுளம்பழம் போட்டிருக்கு எழுதியிருக்கேங்கன்னு எடுத்துன்னு போயிடுவான். அப்ப அவனுக்கு அது தனித்தனி. ஆனா நம்ம இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்குன்னா அப்படி தனித்தனியா பாஸ்கெட்ல இல்ல, எல்லாமே மிக்ஸ் ஆகி போச்சு. மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா முதல்ல மிக்ஸ் ஆயிருக்குன்ற அறிவு நமக்கு வேணும். 2வது என்ன அதுல மிக்ஸ் ஆயிருக்குன்ற அறிவு வேணும். அது இதுதான் மிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா இதுல எது நித்திய எது அனித்தியங்கிற அறிவு வேணும். அப்படிப்பட்ட அறிவை தரக்கூடியது விவேகம். அந்த அறிவு இருக்கக்கூடிய எங்க இருந்து பெற முடியும் இப்படிப்பட்ட அறிவை அப்படின்றப்ப ஸ்மிருதியிலிருந்து அறிவை பெற முடியும். அதில் பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. காரண காரியத்தை பற்றி பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறது. காரணமாக இருக்கக்கூடியது நித்தியமாகவும் காரியமாக இருக்கக்கூடியது அனித்தியமாகவும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு நாம
களிமண் பானைங்கிற ஒரு சாதாரண உதாரணத்தை எடுத்து பார்த்தோம். களிமண் பானைங்கிற ஒரு உதாரணத்தை எடுத்து பார்த்தோம். களிமண் பானைக்கு காரணம். பானை இருந்தாலும் களிமண் இருக்கும், பானை இல்லைனாலும் களிமண் இருக்கும். பானை உடஞ்சு போச்சேங்கிறனால களிமண் போச்சான்னா இல்ல. பானையை வச்சு நான் களிமண் பானையே பண்ணலேங்கிறனால களிமண் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லை. அப்போ களிமண் காரணம். அப்ப எதெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியது நித்திய வஸ்து. அந்த காரணத்தின் மூலியம் காரியமாக வரக்கூடியது அனித்திய வஸ்து. அப்ப இதுல எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இந்த பிரம்மன் எப்படி இந்த இடத்துல சிம்பிளா புரிஞ்சுக்கலாம்னா, அனைத்தையும் உணர்வதற்கு காரணமாக இருக்கக்கூடியது அந்த பிரம்மன். அந்த உணர்வு தத்துவம் ஒண்ணு போச்சுன்னா அப்படி எது இருந்தாலும் இல்லைன்னாலும் நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்போ அனைத்தையும் எனக்கு வலிக்கிறதுங்கிறத உணர்றதுக்கும், இது சுகமா இருக்குங்கிறத உணர்றதுக்கும், இது கஷ்டம்ங்கிறத உணர்றதுக்கும், இது சுகம்ங்கிறத உணர்றதுக்கும் அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய அதுதான் பிரம்மன். அதிலிருந்து பிறகு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் அதுதான் காரியம். வாழ்க்கையில நமக்கு ஏற்படக்கூடிய பல அனுபவங்கள் அது காரியம், அது அனித்தியம். ஏன்னா அந்த இன்னைக்கு ஒரு அனுபவம் இருக்கும், நாளைக்கு ஒரு அனுபவம். ஒரு வயசுல அந்த அனுபவம் ஏற்றுக்கக்கூடியதாக இருக்காது, இன்னொரு வயசுல அந்த அனுபவத்தை நாம் ஏற்றுக்கக்கூடியவர்களாக இருக்கு. இப்படி எல்லாமே இருக்கு. ரெண்டாவது கர்ம யோகத்திலிருந்து வரக்கூடியது. கர்மத்தை யோகமாக செய்யும் பொழுது நமக்கு அந்த விவேக புத்தி வருது, அதுவும் அந்த இடத்துல வருது. ஸோ அந்த இடத்துல ஆசை, சோகம் போன்ற விஷயங்கள் போவதற்கு காரணமாக இந்த இருக்கு. அப்போ விவேகத்தினால நமக்கு என்ன பலன் கிடைக்கும்ன்றத பார்த்தோம். வைராக்கியம் வருவதற்கு இது ஒரு அடிப்படை காரணமாக. வைராக்கியம்னா என்னன்றதை அப்புறமா பார்க்க போறோம். அப்போ அனித்திய விஷயங்களிலிருந்து விலகுவதற்கும் நித்திய விஷயத்தோடு நம்மை இணைத்துக் கொள்வதற்கும் இந்த அறிவு நமக்கு பலனை தரும். எதோடு சேரணும், எதிலிருந்து விலகணும். இப்படி இந்த விவேகத்தை பற்றி நாம் பார்த்தோம். அடுத்தது விராக கக அப்படின்றப்போ இது என்ன சொல்றதுன்னா, இந்த உலகத்தில் போகத்தை தரக்கூடிய அல்லாத அதன் மீது நமக்கு ஏற்படக்கூடிய வைராக்கியம், அதுதான் விராக அப்படின்றப்போ இந்த உலகத்திலும் வேறு உலகத்திலும் எந்த உலகத்திலேயுமே போகத்தை தரக்கூடிய விஷயங்களில் இருந்து பற்றை நீக்கி இருக்கக்கூடிய நிலைக்கு பெயர் விராக அல்லது வைராகியம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த வைராகியம்ங்கிறது என்ன அப்படின்னா, அப்போ இந்த விவேகம்ன்ற ஒரு அறிவு வரும்பொழுது இதுதான் நித்தியம், இதுதான் அனித்தியம் அப்படின்றத தெரிஞ்சப்புறம் அந்த அனித்தியத்திலிருந்து நம்ம விலகணும். அதை விலகுவதற்கு நமக்கு துணையாக இருக்கக்கூடியது இந்த வைராக்கியம் என்ற ஒரு விஷயமாகும். ஸோ வைராக்கியம்னா என்ன? ஒரு அதில் இருக்கக்கூடிய பற்றுதலை நீக்குவது. பற்றுதலை நீக்குவதுன்னா என்னன்னா, இதுவரைக்கும் எனக்கு விருப்பம் இருந்த ஒரு விஷயத்தில் அந்த விருப்பத்தை எடுத்து களைவது, அதுதான் அப்ப இந்த விருப்பத்தை அறிவினால் களைய வேண்டும். ஒரு கோபத்துல, ஒரு வேகத்துல எல்லாம் பார்ப்போம், நான் இனிமேல் இதெல்லாம் தொடவே மாட்டேன் அப்படின்னு கோபத்துல சொல்லிட்டு போயிடும். இப்ப இது பொதுவாக இந்த ஸ்மசான வைராக்கியம் சொல்லுவா, அதே மாதிரி பிரசவ வைராக்கியம் சொல்லுவா, இதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். அப்ப இதெல்லாம் டெம்பரவரி. அந்த எமோஷனல் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு முடிவு, அது ரொம்ப நாளைக்கு நிற்காது. அறிவினால் வரக்கூடியதுதான் வைராக்கியமாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட அறிவுனா, நித்திய அனித்திய வஸ்து விவேகத்தினால் வரக்கூடிய அறிவு. அப்ப அனித்தியமாக இருக்கக்கூடியதுனால் எனக்கு பிரச்சனைகள் தான் வரும். அப்ப அனித்திய விஷயங்களில் இருக்கக்கூடிய பற்றை நான் நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த விராக அப்படி சொல்லக்கூடிய வைராகியம் என்று சொல்லக்கூடியது. இதை எப்படி அடைய வேண்டும்னா, ஆசையை விட வேண்டும். ஆசைக்கு என்ன காரணம்னா, எல்லா விஷயத்திலுமே நமக்கு ஆசை வந்துருமான்னா, எல்லா விஷயத்திலுமே ஆசை வராது, எண்ணம் உருவாகும். அந்த எண்ணம் பிறகு ஆசையாக மாற வேண்டும். உன்னை பார்க்கிறோம், இது நல்லா இருக்கே, இது வாங்கலாமா அப்படின்ற எண்ணம் உருவாகும். அதை திருப்பி திருப்பி பார்க்க சங்கல்பம், அதன் மீது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த சங்கல்பம், அதன் மீதே நம்ம கவனம் போக போக என்ன ஆகும்னா, அந்த எண்ணம் ஆசையாக மாறுகிறது. அந்த ஆசை பிறகு பற்றாக மாறுகிறது. எப்ப பற்றாக மாறுகிறது? ஆசை அதை அடைந்து அந்த அனுபவிக்கின்ற பொழுது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சுகத்தை அனுபவிக்க அது பற்றாக மாறிவிடுகிறது. இப்ப அதை விட்டு வர முடியாது. அது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நாம நினைக்கிறது எல்லாமே ஆசையா மாதிரி நடந்துருத்து அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஏன்னா நாம நல்லது மட்டுமே நினைக்கிறது கிடையாது, கெட்டதையும் நினைக்கிறோம்.
ஒருத்தர் மேல திடீர்னு கோவம் வந்து அவன் நாசமா போனா நல்லா இருக்கும்னு நினைப்போம். இப்படி ஒருத்தர் இப்படி நினைச்சிட்டு இருக்கா. அப்போ உன்னால நான் கெட்டேன், என்னால நான் கெட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இது எங்க ஸ்கூல்ல வந்து வாத்தியார் பண்ணுவாரு. அதாவது பசங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா 2 பேரும் கூப்பிடுவாரு. நீ அவன் காதை பிடிச்சிக்க 2 காதையும், நீ இவன் 2 காதையும் பிடிச்சிக்க. உன்னால நான் கெட்டேன் நீ சொல்லு, உன்னால நான் கெட்டேன் நீ சொல்லு, தோப்புக்கரணம் போடுறான்ட்டு. அந்த மாதிரி ஆயிடும். நல்ல வேளை நம்மளுடைய எண்ணங்களாகவே இருந்து கலைந்து போயிடுது. அதுதான் பெரிய விஷயம். இல்லைன்னா லைஃப் வில் பி ஹாரிபிள். அதுல சில எண்ணங்கள் வந்து அந்த சங்கல்பம் என்று சொல்லக்கூடிய மீண்டும் மீண்டும் அதுல நாம கவனத்தை செலுத்துகின்ற பொழுது, அல்லது மீண்டும் மீண்டும் அது நம் கவனத்திற்கு வருகின்ற பொழுது, ஏன்னா இப்ப அட்வர்டைஸ்மெண்டோட வேலை எல்லாமே அதுதானே. எனக்கு வந்து ஐ வாண்ட் டு கிரியேட் த டிசைர் வித்தின் யூ. அதனால என்ன பண்றேன்னா திருப்பி 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 அதை காட்டு, திருப்பி 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 அவனை கேட்கவே. எங்க பார்த்தாலும் இது காணணும், எங்க பார்த்தாலும் அது கேட்கணும். அதுதான் மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ தே இன்டியூஸ் த டிசைர் வித்தின் யூ. ஸோ இப்படியெல்லாம் இருக்கு நம்மளை சுற்றி நடக்கிறது. அப்போ இப்படி வருது. அப்போ என்ன பண்ணணும்னா அந்த ஆசையை அப்போ அந்த சங்கல்பத்தை விட வேண்டும். சங்கல்பத்தை எப்படி விடுறதுன்னா தேவையில்லாத விஷயத்துல கவனத்தை கொண்டு போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயம் தான். அப்ப நமக்கு எது தேவை எது தேவையில்லைங்கிறது தெரியணும். அடுத்தது இல்லைன்னா நாம பாட்டுக்கு கவனத்தை கொண்டு போவோம். ஏன்டா தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் கவனத்தை கொண்டு போறேன்னா யார் சொன்னா எனக்கு இது ரொம்ப தேவைன்னு. அப்போ முதல்ல நமக்கு அந்த அறிவு வரும். அதான் அந்த விவேகம்ன்றது. அந்த விவேகம் வந்துடுது அப்படின்னா நித்திய அனித்திய வஸ்துன்னா எது தேவை எது தேவையில்லை. எனக்கு தேவை பிரம்ம ஞானம். எது தேவையில்லை, அனித்திய வஸ்துக்கள் எதுவுமே தேவையில்லை. இந்த ஞானம் வந்துடுது அப்படின்னா எது தேவை எது தேவையில்லைங்கிறத பிரிச்சு பார்த்துட்டேன், தேவையில்லாததை ஒதுக்கிட்டேன், தேவை இருக்கிறத எடுத்துக்கிறேன். இப்படி எல்லாருமே ஆயிட்டானா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் கிளிக் ஆகாது. எல்லா அட்வர்டைஸ்மெண்ட் ஃபிளாப் ஆகிடும், பார்க்கறதுக்கு ஆளே இருக்காது. Discrimination yes, exactly. is the power of attachment. Is not the power of attachment. Discrimination is vivekam is equal to discrimination is the power of discriminating attachment. Discriminating the detachment. Truth. Discriminating the truth from the untruth. Discriminating between the truth and the untruth. Between கூட சொல்லக்கூடாது. Truth from untruth. விலைக்கு எடுத்துணும். பிட்வீன் ரெண்டுத்துக்கு நடுவில் இது உண்மை. இது அதாவது டிஸ்கிரிமினேட்டிங் த ட்ரூத் ஃப்ரம் அன்ட்ரூத். பிரிச்சு எடுத்துடுறேன். உண்மையை பொய்யும் கலந்துருக்கு, அதுல இருந்து நான் அந்த உண்மையை பிரிச்சு எடுத்துறேன் அப்படின்ற மாதிரி வருது டிஸ்கிரிமினேஷன். அந்த டிஸ்கிரிமினேஷன் இருந்ததுன்னா அப்புறம் நமக்கு வந்து இந்த டிஸ்பேஷன் சொல்லலாம். இருக்கு விராகா வைராக்கியம். அது என்னன்னா டிஸ்பேஷன். ஒன்றின் மீது எனக்கு இருக்கக்கூடிய ஆசை பற்று அது. ஸோ அந்த டிஸ்பேஷன் வரணும். அப்ப இந்த சங்கல்பம்ங்கிறது போகணும். அப்ப என்ன இடத்துல நாம மாட்டின்னு முழிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா உண்மையிலேயே ஆசைதான் காரணமானா அறியாமை தான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம். அறியாமை. ஆசைக்கும் அறியாமை தான் இக்னோரன்ஸ். ஆசைக்கும் அறியாமை தான் காரணம். என்ன அறியாமைன்னா எதுல வந்து எது துன்பத்தை தருகிறதோ அதில் இருக்கக்கூடிய இன்பத்தை பார்த்து இன்பம் தான் அப்படின்றத நினைச்சிட்டு நானா எடுத்துக்கக்கூடிய ஒரு தீர்மானம். இதுல எனக்கு இன்பம் கிடைக்கும், அதுல எனக்கு இன்பம் கிடைக்கும், இதுல எனக்கு இன்பம் கிடைக்கும் சொல்லிட்டு நான் எடுக்கக்கூடியது. ஆனா என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்னா அந்த இன்பத்தை தரக்கூடிய விஷயத்தில் துன்பமும் கலந்திருக்கிறது. எதை நீ இன்பம் என்று நாடி செல்கிறாயோ அதில் துன்பமும் கலந்திருக்கு. ஆனா என்னுடைய அறியாமை என்ன பண்றதுன்னா இது இன்பத்தை தரக்கூடிய போக வஸ்து சுக வஸ்து, இதுலதான் என் லைஃப் போகணும் அப்படின்னு சொல்லி அதுலதான் நம்ம இப்போ அந்த அறியாமையினாலதான் ஆசையே வர்றது. அந்த அறிவு வந்துருது அப்படின்னா அறியாம போயிடுது அப்படின்னா அவன் ஆசைப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவன் புரிஞ்சுட்டான், நித்தியத்தை புரிஞ்சுட்டான். அப்போ எதை நான் இன்பம் தருகிறதுன்னு பாக்குறேனோ அது துன்பத்திற்கும் காரணமா இருக்கு அப்படின்றப்போ நான் ஏன் வம்ப விலைக்கு வாங்கணும் அப்படின்ற ஒரு அறிவு வரும். அதுதான் அந்த ஒரு அறியாமை தான் நம்முடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கு. இது கலந்து இருக்குன்ற அறிவு இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது என்னன்னா எனக்கு எது இன்பத்தை தருகிறதோ அதுதான் உண்மையானது.
அப்படின்ற மாதிரி ஒரு இது. அதை நாடி நான் போயிட்டு இருக்கேன். இந்த அறியாமையிலிருந்து வர்றது. அப்புறம் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி விவேகத்திலிருந்து விவேகம் நம்மை வைராகியத்திற்குள் கொண்டு போய் சேர்க்கும். அப்போ அந்த பற்றை நீக்கி இருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்தோம். வைராகியத்தினுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். வைராகியம், விவேகம், விவேகத்திலிருந்து வைராகியம், discrimination to dispassion will lead you to வேதாந்தம். இந்த சாஸ்திரத்துக்குள்ள போகிறதுக்கு நமக்கு ஒரு முக்கியமான 2 படிகளாக இது ரெண்டுமே அமையும். விவேகமும் வைராக்கியம். அந்த வைராக்கியமும் வந்துருது அப்படின்னா அடுத்த நம்ம முயற்சி எங்க இருக்கும்னா அந்த நித்திய வஸ்து ஒன்று இருக்கே. இவன் என்ன புரிஞ்சுட்டான், இது அநித்தியம், இன்னொன்னு நித்தியம். அந்த நித்தியம் என்னது, அது எங்க இருக்கு, அது எங்க போனா எனக்கு கிடைக்கும் அப்படின்ற தேடல்ல அவன் என்ன பண்ணுவான்னா ஆட்டோமேட்டிக்கா வேதாந்தத்துக்குள்ள நுழைய ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஒரு பெரிய பெனிஃபிட். ஸோ மனம் கட்டுப்பாடுக்கும் இந்திரிய கட்டுப்பாடுக்கும் இது வழிவகுக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது. அப்புறம் நம்மளுடைய அனைத்து கஷ்டங்களில் இருந்தும் நமக்கு ஒரு பெரிய நிவாரணமாக அமையக்கூடியது இந்த வைராக்கியம் என்று சொல்லக்கூடியது. எங்க நாம பற்று இல்லாமல் இருக்கோமோ அந்த இடத்துல நமக்கு எந்த விதமான கவலையுமே இருக்காது. நம்ம பாட்டுக்கு நிம்மதியா அமைதியா இருப்போம். அது அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கக்கூடியது. இனி அடுத்தது சமாதி சாதன சம்பத்து அப்படின்னு சொல்லி பத்தி வந்தது. அது என்னங்கிற ஒரு கேள்வி வந்தது. அதுல நாம சம தம 2 பார்த்தோம். சம அப்படிங்கிறது மனக்கட்டுப்பாடு, தம என்பது புலநடக்கம். இது ரெண்டுமே ஒன்னோட ஒன்று இன்டர்லிங்க்டு அப்படின்றோம். அப்ப இந்த மனம் அப்படின்னு சொல்லும்போது அதை நாம விரிவாக பார்த்தோம். கர்த்தா, அதுக்கப்புறம் கரணம் இருக்கு. கரணம்ங்கிறது டூல், கர்த்தா அந்த கரணத்தை பயன்படுத்தக்கூடியவன். மனம் என்பது எப்பொழுதும் கரணமாக இருக்கணும். அதுதான் சமம். சமகன்னு சொல்லிட்டோம்னா என்னன்னா, என் மனம் எனக்கு காரணமாக இருக்கு, நான் கர்த்தாவாக இருக்கேன் அப்படின்னா என்னன்னா, என் இஷ்டத்துக்கு என் மனம் போகும். ஆனா நம்ம இன்னைக்கு நம்மளுடைய சராசரி மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, தலைகீழா இருக்கு. மனம் கர்த்தாவாக இருக்கு, இவன் காரணமாக மாறிவிட்டான். மனம் போற போக்குல இவன் போறான். மனம் எதெல்லாம் பார்த்து அட்ராக்ட் ஆகி போதோ அதுக்கெல்லாம் இவன் போயிட்டே இருக்கு. அப்ப இது ஒரு பெரிய பலவீனம். இந்த பலவீனத்தை தான் மற்றவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார். அவங்களை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஐ ஹவ் given space for them to exploit me. ஏன் அந்த எக்ஸ்பிளாய்டேஷன் நடக்கிறது அப்படின்னா, நான் கர்த்தாவாக இருக்க வேண்டிய இடத்தில் என் மனம் கர்த்தாவாக மாறிவிட்டது. அவ்வளவுதான். மனசை குழப்புறது, மனசே குழம்பக்கூடியது. அதை குழப்புறது இன்னும் ரொம்ப ஈஸி. அது திடமா இருந்தது, அதை குழப்புறதுங்கிறது கஷ்டம். அதுவே குழம்பக்கூடிய விஷயம்தான். அதை குழப்புறது ரொம்ப ஈஸி. அப்போ அது என்னுடைய காரணமாக இருக்கிற வரைக்கும், நான் கர்த்தாவா இருக்கிற வரைக்கும் அதை குழம்ப விடாமல் என்னால் தடுத்து நிறுத்த முடியும் அப்படிங்கறத இந்த இடத்துல நாம பார்ப்போம். அப்போ இது மன ஒழுக்கம் என்று சொல்லக்கூடியது, டிசிப்ளின் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தமாக இருக்கு. இதுதான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த மன கட்டுப்பாடை எப்படி அடைய முடியுங்கிறத பார்த்தோம். வைராக்கியம் அதிலிருந்து வரும். அதுக்கப்புறம் தமக, இனி அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய இந்திரிய கட்டுப்பாடுன்னு இருக்கும். தெய்வீக சம்பத் நம்ம ஏற்கனவே 13வது அத்தியாயத்துல பார்த்தோம். 21 குணங்களை பற்றி பகவான் பேசியிருந்தார். அந்த தெய்வீக சம்பத், நல்ல பண்புகள் நமக்குள் வர வர மனம் நம் கட்டுப்பாடுக்குள் வந்துவிடும். மனதிற்குள் சலனம்ங்கிறது இருக்காது. தியான பயிற்சி. தியான பயிற்சிங்கிறது ரொம்ப பின்னாடி வர வேண்டியது. எடுத்த உடனே தியான பயிற்சிக்குள்ள போனோம்னா மனசு வராது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய வழிமுறைகளை பயன்படுத்தி மனதை கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். இதனால என்ன பலன்கிறதையும் நாம பார்த்தோம். ரொம்ப சிம்பிள். நம்மளுடைய மனம் கட்டுப்பாடுக்குள்ள வந்துடுது அப்படின்னா நமக்கு முதல்ல கிடைக்கக்கூடியது என்னது, மன அமைதி. இதுக்குதான் அலைஞ்சிட்டு இருக்கும். ஆனா நம்ம என்ன வார்த்தையை பயன்படுத்துறோம், சந்தோஷங்கிற வார்த்தையை தான் வார்த்தையை பயன்படுத்துறோம், மகிழ்ச்சிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். ஆனா அமைதி இல்லாத மனதிற்கு சந்தோஷமும் கிடையாது, மகிழ்ச்சியும் கிடையாது. ஆனா நமக்கு அது தெரியல. ஐ வாண்ட் பீஸ் ஆஃப் மைண்டுங்கிறத நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம். எதுக்குடா இவ்வளவு பண்றேன்னா, எல்லாம் சந்தோஷமா இருக்கணும், ஜாலியா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், இதுக்கு தான் பண்றோம் அப்படின்றோம். பட் தட் இஸ் நாட் அச்சீவ்ட் அன்டில் யுவர் மைண்ட் இஸ் பீஸ் ஆர் பீஸ்ஃபுல். அப்ப அந்த மனம் அமைதி தான் உண்மையான ஒரு மகிழ்ச்சியான நிலை. அதற்கு ஒரு காரணமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வேதாந்தத்துக்குள்ள போறோம் அப்படின்னா மனனம் சிரவணம் எல்லாம் இருக்கும்.
வாத்தியார் சொல்றதெல்லாம் நல்லா கேட்கணும். ஓகே, அப்ப கேட்கணும்னா மனம் ஒரு நிலைக்குள்ள இருந்தா தானே சொல்றது காதுக்குள்ள போகும். குரங்கு மாதிரி மனம் தாவிக்கிட்டே இருந்ததுன்னா 2 வாரத்தை இங்க இருக்கிறது ஒண்ணு, 2 வாரத்தை அங்கே யாரோ பேசிட்டு இருப்போம், அதுக்காக விடும். 2த்தையும் கிளப் பண்ணி நான் புதுசா ஒரு தேரியை கண்டுபிடிச்சிடுவேன் இல்லையா? அப்போ சாஸ்திரத்துக்குள்ள போகணும்னா முதல்ல நடக்கக்கூடியது 2 விஷயம். என்னன்னா சிரவணம், மனனம். சிரவணம் குரு சொல்றத காதை நல்லா உள்ள வாங்கிக்கணும். என்ட்ரி பாயிண்ட் என்னன்னா சவுண்டோட என்ட்ரி பாயிண்ட் இஸ் ஒன்லி இயர்ஸ். அந்த காது 2 காதுமே குரு கிட்ட இருக்கணும்னா மனம் அமைதியா இருந்தால் தான் அது நடக்கும். அதற்கு உதவும். அதற்கு பிறகு மனனம், கேட்டதை சிந்தித்து ஆராய்ச்சி பண்ணி இதில் நமக்கு புரிஞ்சது என்னது, புரியாதது என்னது, இன்னும் கேட்க வேண்டியது இருக்கான்றது எல்லாத்துக்கும் ஒரு நிலைக்கு வரக்கூடியது மனனம். அதையும் நாம பண்ணணும்னா மைண்டு அமைதியா இருக்கணும். மனசு அமைதியா இருந்தா ஃபோக்கஸ் இருக்காங்க. ஸோ இதெல்லாமே நம்ம பார்ப்போம். அடுத்ததாக ஒரு கேள்வி வந்தது தம கக அப்படின்னு சொல்லிட்டு. தம அப்படின்னா ஒன்றுமே இல்லை, இந்த இருமைகளிலிருந்து ஓகே நிக்கிரக விடுதலை. என்ன இருமைனா சீதோஷ்ணம் அப்படின்னு சொல்லி உதாரணமாக இங்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காது போன்ற இந்திரியங்களிலிருந்து நமக்கு இருக்கக்கூடிய நிகிரக அப்படின்னா அதனுடைய கட்டுப்பாடு. கண்ணு போன்ற விஷயங்கள், கண்ணு, காது, அது 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 இதே வார்த்தை எடுத்துக்கலாம். கட்டுப்பாடு ரிமூவ் பண்ண முடியாது, அதையும் கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். கண்ணு, காது, 5 புலன்களும் நம்மளுடைய கட்டுப்பாடுக்குள் வரக்கூடியதாக இருக்கக்கூடியது இந்த இடத்துல வரக்கூடியது இந்த தமக அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப இந்த இடத்துல 5 புலன்களுமே கட்டுப்பாடுக்குள் இருக்க வேண்டும். அப்படின்னா அந்த 5 புலன்களை எப்படி கட்டுப்பாடு வருதுன்னா 5 புலன்கள் அப்படின்னு என்ன சொல்றது, ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் எல்லாமே கட்டுப்பாடுக்குள். 2 இது பஞ்சேந்திரியங்கள் சொல்லும் பொழுது ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5. இந்த 10 இந்திரியங்களுமே நான் சொல்ற பேச்சை கேட்கக்கூடியதாக இருக்கு. அப்ப கண்ணு நான் என்ன பார்க்கணும்னு நினைக்கிறேன்னு அதை தான் பார்க்கணும், வேற எதையும் பார்க்க கூடாது. இதுக்கெல்லாம் நம்ம உதாரணம் எல்லாம் சொல்லணும் அப்படின்னா திருப்பி மகாபாரதத்துக்குள்ள போனோம்னா ரொம்ப சிம்பிளான உதாரணம். அது எல்லாரையுமே இந்த சிஷ்யமார் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கேட்பாரு, துரோணாச்சாரியர் கேட்பாரு, இது என்ன தெரியுது மரத்துல உனக்கு அப்படின்ட்டு. இலக்கு அந்த பறவையோட கண்ணு. அது ஒரு செடிக்குள்ள மரத்துல ஒரு இலை பின்னாடி வச்சிருப்பேன். ஒருத்தர் மூக்கு தெரியுது, காது தெரியுது, இலை தெரியுது, குச்சி தெரியுது எல்லாம் சொல்லிட்டு இருப்பான். அர்ஜுனன்ட்ட கேட்ட உடனே கண்ணு தெரியுதுன்னா பிடராம் பண்ணுவான். அப்போ அவன் கண்ணு இவ்வளவுக்கு நடுவில் எதை பார்க்கணுமோ அவன் சொல்ற அதை தான் பார்க்குது. எவ்வளவோ இருக்கு மொத்தமா எல்லாருக்குமே, அது கண்ணு எதை பார்க்குதோ அதை சொன்னான். இவன் கண்ணை பார்க்க சொல்றான், நீ இதை தான் பார்க்கணும்னு சொல்லி இவன் சொல்ற பேச்சை கேட்டு கண்ணை அதை பார்க்க. அப்ப அந்த கண்ணுக்கு கரெக்டா அந்த பறவையோட கண்ணு தான் தெரியுது. அப்படி இருக்கிறவனால தான் கரெக்டா எய்ம் பண்ண முடியும். அப்ப அதே மாதிரிதான் காது, எவ்வளவோ விஷயங்கள் வரும், எவ்வளவோ விஷயங்கள் வரும் என்கிட்ட. அதுல எதை கேட்கணும், எதை கேட்க கூடாது நான் தீர்மானம் பண்ண. நான் தீர்மானம் பண்ண அப்புறம் என் காது அதை தான் கேட்கணும். அப்ப என்ன ஆகும்னா ஐ கேன் ஃபில்டர் the sounds that come from outside. என்னால பண்ண முடியும். எவ்வளவு காட்சிகள் இருந்தாலும் காண்பது. வாசனை அதே போலதான், சுவையா இருந்தாலும் சரி, அதே மாதிரி தொடு உணர்வாக இருந்தாலும் சரி, எதையுமே என்னுடைய கட்டு. அதே மாதிரிதான் கை, காலு, அதுக்கப்புறம் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் சொல்லக்கூடியதும், அதுக்கப்புறம் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம், இதெல்லாமே வரக்கூடியது கர்மேந்திரியங்கள்ல வரக்கூடியது. இதுவுமே அப்படி இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த ஞானேந்திரியங்கள் சொல்றதை வச்சு கர்மேந்திரியங்கள் செய்கிறது. அப்ப அந்த கர்மேந்திரியங்களும் கட்டுப்பாடுக்குள் இருக்கின்ற பொழுது எல்லாமே என் சொன்ன பேச்சு கேட்டு நடந்துட்டு. அதுதான் இந்த இடத்துல தமகன்னு சொல்லி பார்த்தோம் நாம. அந்த இடத்துல அது எப்படி அடைய முடியும் அப்படின்னா சமக தான். மனம் கட்டுப்பாடுக்குள் இருக்கிறது. மனம் கட்டுப்பாடுக்குள்ள இருந்தான்னா இந்திரியங்கள் கட்டுப்பாடுக்குள்ள வந்துடும். இந்திரியங்கள் கட்டுப்பாடுக்குள்ள இருந்ததுன்னா மனம் கட்டுப்பாடு. இது ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு இன்டர்லிங்க்டு. ஒன்றை மட்டும் ஃப்ரீயா விட்டுட்டு இன்னொன்னு கட்டுப்படுத்தலாம் நினைச்சா முடியாது. ஸோ அப்ஜெக்டிவ் கேன் பி ஐ வில் அச்சீவ் திஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் அச்சீவ் நெக்ஸ்ட் அதர் ஒன். அவ்வளவுதான் இருக்க முடியும். ஒழிய ஐ வில் அச்சீவ் ஒன் அண்ட் ட்ரை டு லீவ்னா ஒன் வில் ஆல்சோ பி எ ஃபெயிலியர். நான் இந்திரிய கட்டுப்பாடு மட்டும் அடையிறேன்ப்பா, மன கட்டுப்பாடுல என்னால முடியாது அப்படின்னா இந்திரிய கட்டுப்பாடு ஃபெயில் ஆயிடும். ஏன்னா மனசு சும்மா இருக்காது.
இதை பார்க்க மாட்டேன், கண்ணிக்கு தான் பார்ப்பேன். நான் மனசு சொல்லும் அங்கே பாரு வேற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு பாருங்க, டபக்குன்னு கண்ணாங்க போயிடும். அப்போ அது முடியாது. இது ரெண்டுமே வந்து உன்னோட ஒன்று இணைந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். ரெண்டாவது என்னன்னா, திஸ் இஸ் அகைன் a சிம்பிள் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட். என்னன்னா, நம்மளுடைய பலவீனத்தை தூண்டக்கூடிய விஷயங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கிருந்து விலகி இருக்கும். எதெல்லாம் நம்ம பலவீனத்தை தூண்டுமோ அதிலிருந்து விலகணும். இப்போ ஒருத்தருக்கு வந்து ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, எங்கெல்லாம் இந்த ஸ்வீட் இருக்குமோ இவர் கண்ணுக்கு தெரியுமோ அது பக்கமே போகக்கூடாது. இனிஷியலி அது ஒன்ஸ் ஹி கெட்ஸ் a grip of it வச்சுங்க, நீங்க ஒரு டப்பா நிறைய ஸ்வீட் வைங்க, அவர் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் எடுத்துக்கோ அப்படின்ற தொடமாட்டேன். அன்டில் ஐ அச்சீவ் தட் இல்லையா, எனக்கு ஒரு கண்ட்ரோல் போகணும். அது என்ன பண்றதுன்னா செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னா ஒரு செல்ஃப் எக்ஸைல் மாதிரி. இதெல்லாம் இருக்கு, இந்த விஷயத்தெல்லாம் கேட்கக்கூடாது. அப்ப சுத்தி நான் இங்க இருக்கிற இடத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் அடிக்கடி என் காதுக்கு வந்துட்டு இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம், வேற இடத்துக்கு போயிடலாம். டெம்பரரி இது, அன்டில் ஐ கெட் அப்படின்ட்டு. அப்போ அது ரொம்ப சிம்பிளான என்ன அப்படின்னா, நான் அங்கே திருப்பி என்ன கொண்டு வரலாம்னா சத்சங்கம். எப்படிப்பட்ட சத்சங்கம்னா, நான் எந்தெந்த விஷயங்களை தவிர்க்க வேண்டுமோ அந்த விஷயங்களை ஏற்கனவே தவிர்த்து அதில் பலமாக இருக்கக்கூடியவர்களோடு இணைந்து கொள்ளுது. இல்லைன்னா அவர் என்ன சொல்லுவாரு, நானே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு விலகி வரேன், நீ என் பக்கத்துல வராத, நீ இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, நான் கொஞ்சம் கொஞ்சமா விலகி வந்துட்டு இருக்கேன், நீயும் கூட வந்து சேர்ந்தனா உன்னை பார்த்து ஒருவேளை நான் திருப்பி பழையபடி ஆயிடுவேன், நான் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆனப்புறம் நீ வா. அப்ப சத்சங்கன்றதுல என்னன்னா, யாரோட போய் சேர்றனோ அவன் அந்த விஷயத்துல ஃபுல் கண்ட்ரோல்ல இருக்கணும். அது சப்ஜெக்டா இருக்கட்டும், இல்லை இந்திரியங்கள் விஷயங்களாக இருக்கட்டும், இல்லைன்னா மன விஷயங்களாக இருக்கட்டும், அவ அதுல பூர்ண கட்டுப்பாடோடு இருந்தான்னு வச்சுக்கோ, நீங்க அங்க போய் என்னதான் ராக் பண்ணாலும் அங்க நத்திங் வில் ஹேப்பன். அப்புறம் நம்ம அங்கதான் நம்மளை சரியாக்கிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சத்சங்கத்தில் நாம் போய் சேர வேண்டும். ஓகே, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கவனித்து பண்ண வேண்டும். இது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும். விரதங்களை பின்பற்றலாம். ஏன்னா விரதங்களுடைய அடிப்படை நோக்கமே என்னன்னா, நம்மளை அந்த பழக்கத்துக்குள்ள கொண்டு வரதுக்கு உண்டான சின்ன சின்ன முயற்சிகள். இது சின்ன வயசுலயே இந்த விரதங்கள்லாம் வீட்டில் சொல்லி கொடுத்து அந்த குழந்தை வளர ஆரம்பிச்சுட்டு அப்படின்னாலே அப்போல இருந்து அதுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு வந்துடும். இந்திரிய கட்டுப்பாடு, மனோ கட்டுப்பாடு எல்லாமே வந்துடும். அப்புறம் வெளியில போய் உலகத்தை எல்லாம் பார்க்கும்போது அது தன்னை ஒரு கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் பெருசா. இப்போ சில பேர்லாம் சொல்லுவாங்க இல்லையா, காஃபி சாப்பிட்றான், காஃபி சாப்பிட்டா எங்க வீட்டில் உதைப்பாங்க. அப்போ அவனை பொறுத்த வரைக்கும் காஃபி சாப்பிடக்கூடாதுன்னா என்னென்ன உதவாங்காம இருக்கணும், காஃபி சாப்பிடாம இருக்கணும். அந்த ஒரு பூர்ண அறிவோட ஒரு குழந்தை வெளியில வருதுன்னு வச்சுக்கோங்க, காஃபி சாப்பிட்றதுங்கிறது உடல் நலத்துக்கு நல்லது இல்லை, தேவையில்லாத ஒரு பழக்கம். இந்த உடம்புக்கு அது தேவையே இல்லை. அது தேவையே இல்லாத பழக்கம். எதுக்கு தேவையில்லாம அந்த பழக்கத்துக்குள்ள நம்ம போகணும், காசு செலவு எல்லாமே செலவு தானே அப்படின்ற அறிவோட வெளியில வந்ததுன்னா, அந்த குழந்தை யாராவது காஃபி சாப்பிடுங்கன்னு சொன்னாங்கன்னா அது தெளிவா சொல்லு, எனக்கு காஃபி வேண்டாங்க, ஏன்னா எனக்கு அது தேவையில்லை. சரி, அது தேவையில்லாத முடிஞ்சு போச்சு, ஃபுல் ஸ்டாப். அப்பா திட்டம், அம்மா திட்டம், அவா திட்டம், எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப அந்த விரதங்கள் வந்து நம்ம அந்த ஸ்டேஜில் விட்டுட்டோம். 30 வயசுக்கு மேல விரதங்கள் ஆரம்பிக்கலாமா, எப்போ ஆரம்பிங்கோ, அதனுடைய பலன் எப்போ கிடைக்கட்டும், பட் ஆரம்பிச்சிடலாம். 30 வயசோ 40 வயசோ 50 வயசோ உண்ணாவிரதமா இருக்கட்டும், மௌன விரதமாக இருக்கட்டும், பல நிறைய விரதங்கள் வச்சு, வரலட்சுமி விரதமா இருக்கட்டும், நவராத்திரிகள்லாம், இதெல்லாமே என்ன சொல்றது அப்படின்னா, நம்ம மனசை வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் கட்டுப்பாடுல வைங்கோ. இந்திரியங்களை வந்து இன்னென்ன விஷயங்களை பாருங்க. இப்போ இந்த நவராத்திரி அன்னைக்கு 9 நாட்களுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் அவ்வளோ பெரிய படிக்கட்டை கட்டி பொம்மையை வச்சாச்சு. இந்த பக்கம் திரும்ப அந்த பக்கம் திரும்பினா பொம்மை தான் திருப்பி திருப்பி அதையே பார்த்துக்கணும். ஸோ நம்ம வந்து நம்மளை வந்து அதுக்குள்ள புஷ் பண்ணிட்டு இருக்கோம். நவராத்திரி முடிஞ்ச அப்புறம் நம்ம எப்படி ஆரோங்கிறது அது வேற விஷயம். அதுதான் நம்ம மேபி இட் டேக்ஸ் டைம், இட் மே டேக் டைம். அப்ஜெக்டிவ் அதான். சபரிமலைக்கு வந்து விரதம் இருந்துட்டு போங்கன்னு சொல்ற அர்த்தம் என்ன, அப்படி வந்தாதான் சாமி உன்னை பாப்பாரா? இல்ல, அவருக்கு ஒண்ணுமே கிடையாது. நீ எப்படி வேணா வா, உன் இஷ்டம், நீ எப்படி வேணா வா, நான் இங்க இருக்கேன், நீ என்ன பாக்குறதுக்கு உனக்கு எப்படி தோன்றது அப்படி வா. நீ குளிக்காம வந்தா நான் என்ன உன்னை என்ன பண்ண போறேன்? ஒன்னும் பண்ண போறது இல்லை. நீ பல் தேய்க்காம வந்தா நான் என்ன பண்ண போறேன்? ஒன்னும் பண்ண போறது இல்லை. நீ தான் உன்னை கெடுத்துக்க போற, நான் ஒன்னும் உன்னை பண்ண போறது இல்லை. ஏன்னா அது இந்த இது சொல்லல, தீமையும் நன்மையும் பிறர் தர வாரா. அந்த பிறருங்கிறது யாருன்னா கடவுளும் உனக்கு அந்த மாதிரி பண்ண மாட்டேன். நீ உனக்கு நல்லது கெட்டது பிறர் தர வாரான்னு அந்த பிறர்ல கடவுளையும் சேர்த்துக்கலாம்.
நம்மளே தான் நமக்கு சூனியம் வச்சுக்கிற மாதிரி ஆயிடும். அப்ப அவருக்கு அதெல்லாம் கவலையே இல்லை. சபரிமலைக்கு நீ எப்படி வரேங்கிற கவலை எல்லாம் அவருக்கு கிடையாது. ஏன் இவ்வளவு கட்டுப்பாடு வச்சான்னா நம்மளை நாம ஒழுங்குபடுத்திக்கிறதுக்கு, என்ன நானே ஒழுங்குபடுத்திக்கிறேன், அதுக்காக இப்படிப்பட்ட விஷயங்களை நானே ஃபாலோ பண்றேன். காலங்காலத்தில் எழுந்திருக்கிறது, குளிக்கிறது, சரணம் விழிக்கிறது, அதுக்கேற்ற மாதிரி உடுப்பு, பல பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்வது. என்னன்னா ஐ மை செல்ஃப் புட் எஃபோர்ட் டு சேஞ்ச் மீ இன்ஸ்ட் ஆஃப் ஹியரிங். நானே பண்ணி பண்ணி பழகிக்கிறேன். பட் அதை நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். எல்லா விஷயத்துலையுமே தப்பான ஒரு அறிவு போய் சேர்ந்துருக்கு. சபரிமலைக்கு போனோம்னா 41 நாள் விரதம் இருந்துட்டு போனோம், இல்லைன்னா அது பக்தியாகாது, சாமி ஏற்றுக்க மாட்டாரு, அப்படி இப்படின்னா இவன் அதுக்காக தான் 41 நாள் விரதம் இருக்கான். அதுக்குள்ள பொதிந்து இருக்கக்கூடிய உண்மையான அர்த்தம் என்னன்றதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். திருப்பி 41 நாள் விரதம் முடிஞ்சு மலைக்கு போயிட்டு வந்த உடனே அவன் பழைய குருடி கதவை தட்டின்ற மாதிரி அவன் பாட்டுக்கு அவன் போக்கில் போக ஆரம்பிச்சிடான். நீ என்னன்னா அடுத்த இதுக்கு பார்த்துக்கலாம், மாலை அடுத்த மாலை போடும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கா. ஸோ அதெல்லாம் ஹெல்ப் பண்ண போடுறேன். பட் அட்லீஸ்ட் ஒன் குட் என்னன்னா அவன் அந்த பக்கம் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அவன் இப்போதைக்கு 41 நாள் விரதத்தினுடைய மகிமை தெரிஞ்சுட்டானோ இல்லையோ, ஆனா சபரிமலைக்கு போகணுங்கிற எண்ணம் அவனுக்கு வருது, பகவானை போய் பார்க்கணுங்கிற எண்ணம் வருது. அதுக்கு ஒரு 46 நாள் முடியுதோ முடியல, கஷ்டப்பட்டு பல்ல கடிச்சுக்கிட்டா அது இருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சி அவங்ககிட்ட வருது. ஸோ எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். அது இனி அது மேனிஃபோல்ட் ஆகி இன்னும் பெருசாகி வரதுக்கு மேபி டேக் டைம். பட் ஹி ஹஸ் ஆல்ரெடி காட் இன் டு த ரைட் பாத். அதுதான். பட் இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்திரிய கட்டுப்பாடு அப்படின்னு வரும்பொழுது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். அதனுடைய பலன் மன அமைதி. இந்திரிய கட்டுப்பாடு, மைண்டும் ஒன்னோட ஒன்று சேர்ந்தது, புலன் பலம் அடையும். இன்னும் ஒரு பிசியலாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, புலன்களை நாம் மீண்டும் 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 பயன்படுத்த அதனுடைய பலம் குறைந்து கொண்டே வரும் அப்படின்றான். பலம் குறைந்து கொண்டே வரும் அப்படின்னா அது சக்தி எப்படி இழுக்கும்? கண்ணால நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன்னா கண் என்ன ஆயிடும் அப்படின்றான். அப்போ பார்க்காமலே இருக்கணுமா, கண்ணை பயன்படுத்தாமலே இருக்கணுமா அப்படின்னா அந்த சக்தி எந்த சக்தி இழக்கிறது அப்படின்னா அந்த புலன் தன் சக்தி இழந்து விட்டதுனால் இனி நான் கட்டுப்படுத்தினாலும் அது கட்டுப்பாடுக்குள் வராது. ஏன்னா அது எல்லை மீறி போச்சு, அதை இனி ஒன்றும் பண்ண முடியாது. அப்படின்றப்போ அந்த அந்த கண்ணாகப்பட்டது எதற்கு இருக்கிறதோ அதற்கு பயன்படாமல் போய்விடும். அதே மாதிரி தான் 5 புலன்களை எடுத்துக்கொள்ளலாம், கர்மேந்திரியங்களையும் எடுத்துக்கொள்ளலாம். கர்மேந்திரியங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா லிட்டரலி பிசிக்கல் வேர் அண்ட் டேரே வரும். காலு கையெல்லாம் தாறுமாறா யூஸ் பண்ணினோம்னா ஒரு ஏஜ்ல பாத்தீங்கன்னா முட்டி வலி, அங்க வலி, இங்க வலி எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இந்த எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டமா இருக்கட்டும், ரிப்ரொடக்டிவ் சிஸ்டமா இருக்கட்டும், அது யூரினா இருக்கட்டும், இல்லைன்னா மலமா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம தாறுமாறா பயன்படுத்த என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா கம்மியாயிடும். இது பிசிக்கல் கர்மேந்திரியங்களுக்கு. ஞானேந்திரியங்கள் என்னன்னா அதனுடைய பலம் எப்படி இழக்க ஆரம்பிக்கும்னா கேட்டு 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 காது செவிடாயிடுமான்னா கண்டிப்பா ஆகுறது. when you are getting it beyond a certain decibel of sound repeatedly, it is going to weaken the hearing capacity. அதே மாதிரி தான் ஒரு லைட்டு, ஒரு லைட்டுக்கோ கண் மங்கலான லைட்டோ அதிகமான லைட்டுக்கோ நம்ம கண் அதிகமாக ஈடுபட அது போதும். அண்ட் ஸோ அதே மாதிரி தான் மற்ற விஷயங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். அப்போ அந்த ஒரு அதிலிருந்து நாம் தப்பிக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து அதை கட்டுப்படுத்தி வைக்கின்ற போது மூணாவது என்னன்னா 5 இந்திரியங்களுமே 5 இந்திரியங்களும் ஞானேந்திரியங்களும் கர்மேந்திரியங்களும் கட்டுப்பாடுக்குள் இருந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நாம என்ன பண்ணணும்னா ஒரு விரதம் இருக்கணும், இல்லை இன்னொன்று பண்ணணும், உட்காந்து ஒரு பூஜை பண்ணணும்னாலே எல்லாத்துக்குமே உடம்பு சொன்ன பேச்சு கேட்டால் தான் பண்ண முடியும். ஸோ இப்படிப்பட்ட பலன்கள் இதெல்லாமே பார்த்து முடிச்சோம். உப்பரம் இனி அடுத்தது போகலாம். அப்போ ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டாரு. எல்லாமே அப்படிதான் இருக்கு. நாம தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். அவர் சொல்ற பதில் ஒரு லைன்ல ஒரு வாரத்துல கூட முடிஞ்சிடுறது. உபரம அப்படின்னா என்ன? தர்ம அனுஷ்டத்தை பண்றது, ஸ்வதர்மத்தை அனுஷ்டிப்பது அப்படின்றது. அந்த ஸ்வதர்மத்தை அனுஷ்டிப்பது எப்படின்றது எப்படி புரிஞ்சுக்கிறது? அது இந்த காலகட்டத்தில் அப்படின்னா ஒன்று அதை ரொம்ப அந்த சாஸ்திரோத்தரமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவளுடைய வர்ணம் என்னவோ அந்த வர்ணத்திற்கு என்னென்ன
தர்மங்கள் விதிக்கப்பட்டிருக்கோ அந்த தர்மங்களை பின்பற்றுவதுதான் சுதர்மம். ஆனா இன்னைக்கு அந்த வர்ணத்தை எல்லாம் எடுத்தோம் அப்படின்னா யாருக்குமே தெரியாது யார் எந்த வர்ணத்தை சேர்ந்தவன் அப்படின்ட்டு. ஏகப்பட்ட மிக்சர் ஆயிப்போச்சு. இப்போ ஒரு பிராமணனும் சத்திரியன் மாதிரி இருக்கான், எல்லையில போய் சண்டை போட்டு இருக்கான். ஒரு பிராமணனும் வைசியனா இருக்கான். யாரை எடுத்து நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா அது ரொம்ப ஒரு டூ மச் ஆஃப் காம்ப்ளிகேட்டடா ஆயிடுது. இப்ப அந்த வர்ணத்தை கொண்டு வந்து இங்க பேச முடியுமா சுதர்மத்திற்கு அப்படின்னு சொன்னா பேச முடியாது. அப்ப என்ன பண்ணலாம் நம்ம, அது எப்படி நாம இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை அணுகுமுறையில எப்படி அதை கொண்டு வந்து ஃபிட் பண்ணலாம் அப்படின்னா அந்த அவரவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய கடமைகளில் ஸ்டிக் ஆன் பண்றது. நான் என்னத்து இப்ப நான் ஒரு வைசியன் ஒரு பிசினஸ் பண்றேன் அப்படின்னா என்னுடைய அந்த 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 வைசியனாக நான் இப்ப பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா வைசியன். அப்ப அந்த நேரத்தில் என்ன தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும், அந்த தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். லாபம் வேண்டும், ஆனால் அந்த லாபம் மற்றவரை ஏமாற்றி சம்பாதிக்க கூடியதாக இருக்கக்கூடாது. அந்த பொருளில் ஒரு நேர்மை இருக்கணும். இதெல்லாம் வருது. இதையே இன்னைக்கு சொல்றது ரொம்ப கஷ்டம். இதையே சொல்றது ரொம்ப கஷ்டம். நீங்க ஒரு நாம எந்தெந்த ரெப்யூட்டட் கம்பெனிஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோமோ அதை பத்தி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த இவ்வளோ சீட்டிங் பண்ணிட்டு இருக்கா, இந்த ப்ராடக்ட் சரியில்லாத இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் கான் ஸோ மச் பியாண்ட். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா அப்படியே டக்குன்னு நம்மளோட லெவலுக்கு வந்து ரொம்ப பேசிக்காக பார்ப்போம். பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா நாம எந்த இலக்கை அடைவதற்காக நிர்ணயம் செய்து நாம ஒரு செயலில் ஈடுபட்டு இருக்கோமோ அதை நம் கடமையாக எடுத்துக்கொண்டு அந்த கடமையை செய்வதில் மட்டுமே நம் கவனம் இருக்கட்டும். அப்பதான் அந்த இலக்கை அடைய முடியும். அப்படின்னா ரொம்ப எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா டோன்ட் கெட் டிஸ்ட்ராக்டட், டோன்ட் டீவியேட், டோன்ட் டைவர்சிஃபை. அதான் நீங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இதுல இருந்து போலாம், இங்க இருந்து அங்க போலாம், இங்க இருந்து அங்க போலாம் அப்படின்றப்போ என்ன இலக்குன்னே தெரியாம போயிடும். என்ன இலக்குன்னே தெரியாம. ஸோ டிஸ்ட்ராக்ஷன் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். நான் இப்போ இந்த இலக்கை அடைய வேண்டும் சொல்லி ஒன்றுத்துக்கு போறேன். இப்போ ஒரு மாணவன்ல இருந்து ஆரம்பிப்போமே நாம. ஒரு மாணவனுடைய இலக்கு என்ன? நல்ல அறிவை பெறுவது. மார்க் இல்லை, நல்ல அறிவை பெறுவது. இப்ப அவன் நல்ல அறிவை பெற வேண்டும் என்றால் அவன் பாக்கி அதற்கு அந்த கவனத்தை செதற வைக்கக்கூடிய டிஸ்ட்ராக்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எதுவா இருந்தாலும் அதுல இருந்து அவன் விலகி இருக்கணும். அதுல இருந்து அவன் விலகி இருக்கும். ஆனா அந்த ஸ்கூல்ல இருக்கிற வரைக்கும் ஃபோக்கஸ் கூட சொல்ல முடியாது. ஏதோ இஸ் அலைன்டு வித் த சப்ஜெக்ட். த மூமெண்ட் அவன் ஸ்கூல்ல இருந்து வெளியில வந்தாச்சு அப்படின்னா அந்த ஸ்கூல் இஸ் டோட்டலி அவுட் ஆஃப் ஹிஸ் மைண்ட். இப்ப ஸ்கூலு, பாடம், படிப்பு, டீச்சர் சொல்லி கொடுத்தது எல்லாமே அவுட் ஆஃப் மைண்ட். அதுக்கு அடுத்தது உடனே மொபைல பார்க்கலாமா, அதுல ஃபேஸ்புக்ல என்ன இருக்கு, யூடியூப்ல என்ன இருக்கு, இன்ஸ்டாகிராம்ல என்ன போட்டிருக்கோம். மைண்ட் இவ்வளோ டிஸ்ட்ராக்ட் ஆகுது. டைவர்சிஃபை வேற பண்றோம். அந்த குழந்தைய வந்து பியானோல போடலாமா, இல்லைன்னா வயலின்ல போடலாமா, கிரிக்கெட்ல போடலாமா, கராத்தேல போடலாமா அப்படின்றப்போ டைவர்சிஃபை ஆயிடுது. இதெல்லாம் வந்து சொன்னா இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதை சொல்லும் பொழுது இதை ஏற்றுக்கொள்வது மிக மிக கடினம். ஏற்றுக்கொள்றதை விட்டுருங்க, சண்டைக்கே வந்துடுவான் அறிவு இல்லாம பேசுறேன் அப்படின்ட்டு. அப்போ ஒரு குழந்தை வந்து படிச்சா மட்டும் போருமா, அதுக்கு வீணை தெரியணும், பியானோ. நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா எவ்வளவோ எக்ஸ்ட்ரா கேரிக்குலர் ஆக்டிவிட்டி கிளாஸஸ் இருக்கு. அது வீணையா இருக்கட்டும், வாய்ப்பாட்டா இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா இருக்கட்டும். எத்தனை குழந்தைங்க கண்டினியூ பண்ணி அதில் ஷைன் ஆகும். கணக்கெடுத்து பார்த்தோம்னா அதுக்குன்னு ஒரு வாசனை இருக்கும் பார்த்தா, அந்த வாசனை இருக்கக்கூடிய குழந்தைங்க தான் அதில் ஷைன் ஆகும். கரெக்டா அந்த 10th ஸ்டாண்டர்ட் வந்துருச்சுன்னா எல்லாம் பந்து. நோ மோர் மியூசிக் கிளாஸ், நோ மோர் ஸ்போர்ட்ஸ் கிளாஸ், நத்திங். 10th இருந்து +2 போய் முடிகிற வரைக்கும் அதுக்குள்ள அந்த டிஸ்கனெக்ட் ஆனதுதான். அதுக்குள்ள காலேஜ் போனோம்னா வேற பல டைவர்ஷன்ஸ் வந்துருது. ஏஜ் ரிலேட்டட் டைவர்ஷன், சிச்சுவேஷன் ரிலேட்டட் டைவர்ஷன்ஸ் நிறைய வந்துருது. அப்ப இவ்வளவு காலம் ஓணும் அந்த குழந்தை படிச்சா மட்டும் போருமான்னு சொல்லி என்னதான் சொல்லி கொடுத்தே, அது என்ன ஆச்சுன்னா அதுக்கு பதில் பெற்றோர்கள்ட்ட கிடையாது.
அப்போ ஏதாவது அதுதான் இந்த இடத்துல சொல்றது. உப்பராமகன் சொல்லும் போது இந்த சொதர்மத்தை அனுஷ்டிப்பதுன்னு சொன்னா என்னன்னா, எதுல நாம இறங்கி இருக்கோமோ அதுதான் என்னுடைய தர்மம். அந்த தர்மத்திலேயே என்னுடைய கவனம் இருக்கு. இப்ப வேலைக்கு போறவங்களுடைய கவனம் எங்க இருக்கணும்னா 80% ஆஃப் their attention should be on the job. பேலன்ஸ் 20% தான் அதர் ஆக்டிவிட்டிஸ். ஏன்னா ஓகே ஒரு சின்ன டைவர்ஷன் ஃப்ரம் தட் இஸ் ஃபார் ஆல்சோ வாட், அந்த ஆரிய கூத்தானாலும் காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோணைன்னு சொல்ற மாதிரி என்னதான் டைவர்ஷன் ஆனாலும் அந்த வேலைங்கிற விஷயத்துல இருந்து நான் விலக மாட்டேன். எப்படி விலக மாட்டேன்? மென்டலி, பிசிக்கலி. இன்னைக்கு நம்ம போய் வேலைக்கு போறோம்னா ஏன் வேலையில வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் வர்றது காரணம் வந்து we are too much diversified. I'm not able to focus on my work. I'm not able to achieve what I'm supposed to achieve. அப்போ அது ஒரு பெரிய ப்ரெஷரா மாறிடுது. மாறின உடனே அதுவே எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா மாறிடுது. அப்ப வேலைக்கு போனோம்னா என்னுடைய கவனம் 80% கவனம் குறைந்தபட்சம் வேலையில் இருக்கணும். அப்ப இந்த வேலைக்கு இன்னும் அறிவை எவ்வளவு வளர்த்துக்கணும், அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும், என்ன திறமைகளை வளர்த்துக்கணும், அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும், நான் இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா எப்படி நான் என்ன அப்கிரேட் பண்ணிக்கிறது, இவ்வளவு கவனம் அந்த வேலையில் இருந்தால் தான் அந்த வேலையை சிறப்பாக செய்ய முடிஞ்சு அதுல இருந்து நமக்கு எந்த விதமான டென்ஷன் இல்லாம அடுத்தடுத்து நம்ம போக முடியும். அப்படி கவனத்தை செலுத்தியவர்கள் தான் அந்த வேலைன்ற விஷயத்துல முன்னேறி இருக்காங்க. அவ டக்குன்னு அடுத்து போயிட்டே இருப்பா. போஸ்ட் வாங்கிட்டு பார்த்தோன்னா ஒரு சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா டாப் போஸ்ட்ல இருப்பான். ஏன்னா தேர் டோட்டலி டெடிகேட்டட். அதுதான் இந்த இடத்துல சொல்ற ஒப்பரம். தேர் டோட்டலி டெடிகேட்டட் ஃபார் த என்ன ஆப்ஜெக்டிவ் எடுத்துட்டு இருக்கோ அதுல முழுக்க டெடிகேட்டட். அப்ப எதுக்கு இந்த இடத்துல பகவான் இதை சொல்லணும் அப்படின்னா, நீ சாஸ்திரத்துக்குள்ள வர. ஏன்னா சாதன சதுஷ்டே சம்பன்றது அதிகாரம். அப்படிப்பட்ட தகுதி உடையவனுக்குத்தான் தத்துவ போதம் பயனா இருக்கு. ஏன்னா அதை அறிந்து கொண்டவன் தான் பிறகு வேதாந்தத்திற்குள் சென்று வேதாந்தத்தை அறிந்து பிறகு மோட்ச நிலையை அடைய முடியும். அப்ப பேசிக் குவாலிபிகேஷன் சொல்றாரு. அப்ப அந்த பேசிக் குவாலிபிகேஷன் என்ன சொல்றாருன்னா, நீ வேதாந்தத்திற்குள் சென்று பிரம்ம ஞானத்தை பெற வேண்டும் என்றால் உன்னுடைய சொதர்மம் என்னவாக இருக்கும்னா அதுதான் உன் சொதர்மம். நீ வந்து வர்ணத்தால சத்திரியனா சூத்ரனா அல்லது பிராமணனா வைசியனா தேவையே இல்லை. இப்போதைக்கு உன்னுடைய சொதர்மம் என்னன்னா, நீ வேதாந்தத்திற்குள் நுழைந்து வேதங்களை அறிந்து அதில் இருக்கக்கூடிய ஞானத்தை பெற்று பிரம்ம ஞானத்தை அடைந்து அந்த பிரம்மனாக மாறி ஞானியாக மாறி ஜீவன் முக்தனாக மாறி. அதுக்கு என்னன்னா இதுதான் உன்னுடைய சொதர்மம். இதை தவிர உனக்கு வேற எதுவுமே வாழ்க்கையில கிடையாது. அந்த டெடிகேஷன் தான் இந்த இடத்துல சொல்லப்படும். அப்படிதான் இன்னைக்கு நாம இதை பார்க்கணும். இந்த இப்ப குறிப்பா இந்த தத்துவ போதால இந்த வார்த்தையை கொண்டு வந்து நாம பார்க்கும்பொழுது அப்படிப்பட்ட ஒரு டெடிகேஷன் இருக்கணும். அந்த பிரம்ம ஞானத்தை நான் அடைவேன், அதை தவிர எனக்கு இலக்கு கிடையாது, அதை தவிர வேறு விஷயங்கள் கவனிப்பதற்கும் இல்லை அப்படின்றாங்க. அப்படி இருக்கின்ற போதுதான் அந்த அவரால அந்த ஞானத்தை பெற்று ஞானி ஆவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அதுதான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. பாக்கி என்னன்னா, இன்னொன்று நான் சொன்ன மாதிரி அந்த டிஸ்ட்ராக்ஷன் கூடாது. தேவையில்லாத விஷயங்கள் இருந்து நாம் விலகி கொள்ள வேண்டும். எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் எந்த இலக்கை எடுத்திருக்கிறேனோ அந்த இலக்கிற்கும் என் முன்னே இருக்கக்கூடிய விஷயத்திற்கும் துளி கூட சம்பந்தம் இல்லை அப்படின்னா அதுல இருந்து முழுக்க நம்ம போய் விலகி போயிருக்கிறது. ஸோ இதுவும் ஒரு பெரிய விஷயம். இது வந்து இப்ப இந்த இடத்துல வந்து பகவான் வந்து தத்துவ போதத்துல ஆத்ம ஞானத்திற்காக சொல்றான். இது அப்படியே நம்ம லைஃப்ல கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப்லயே இதை சிம்பிளா அப்ளை பண்ணணும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தோன்னா என் கவனம் முழுக்க அதில் தான் இருக்கும். அதை இலக்கு செதறக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கணும். அது நமக்கும் இந்த இதுலையும் போகும். ஸோ அதே இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றாரு, இதெல்லாம் வந்து சந்நியாசம் என்ற ஒரு அர்த்தமும் இருக்கிறது. சந்நியாசம் எடுத்துக்கொள்வதுங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு. சந்நியாசம்னா என்னன்னா, பொறுப்புகளை மற்றவர்களுக்கு கொடுத்து விடுறது தான் சந்நியாசம். எல்லாத்தையும் விட்டுட்டுன்னா அப்படியே உதறிட்டு வருது இல்லை, எல்லாம் இந்தாப்பா உனக்கு தான், நீ இனிமேல் நீ டேக் ஓவர் பண்ணிக்க, நான் விளைவிக்கிறேன் அப்படிங்கிறது தான் சந்நியாசம் என்று. அந்த சந்நியாசத்தினுடைய ஒரு அர்த்தம் தான் ஆசிரமத்துல வரக்கூடிய வர்ணாசிரமம் இருக்கு இல்லையா, இது பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம். கிரகஸ்தாசிரமத்தை முடிச்சுட்டு எங்க போனோம்னா வானப்பிரஸ்தத்துக்குள்ள போனோம். இந்த வானப்பிரஸ்தம்ங்கிறது சன்னியாசத்திற்கு சமானம். எல்லாத்தையும் பொறுப்பெல்லாத்தையும் கொடுத்தாச்சு, நீங்க பாத்துக்கும்பா இனிமேல்
நான் அப்படியே கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு சொல்லி கோவில் கஷேத்திராட்டங்கள் போயிட்டு என்னுடைய நிலைமையை நான் இன்னும் மேம்படுத்திக்கிறதுக்கு போறேன். அந்த இறைவனை நோக்கி, அந்த ஆத்ம ஞானத்தை நோக்கி போவதற்கு என்ன நான் மேம்படுத்திக்கிறதுக்கு போறேன். இனி எந்த பொறுப்புகளும் எனக்கு கிடையாது. அப்படின்னா இன்னும் அப்படி சும்மா கொலோக்கியெல்லாம் சொல்லணும்னா பொறுப்பற்றவனாக இருன்னு. இது நிறைய பேருக்கு பிடிக்கும். அப்படி வேணா சொல்லுங்கன்னா எனக்கு ரொம்ப ஜாலியாக அது. இந்த பொறுப்பெடுத்துக்கோன்னு சொல்லியே பெரிய பிரச்சனையா போச்சு. பகவானே சொல்லியிருக்காரு பொறுப்பற்றவனா இரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா அப்ப இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பொறுப்பற்றவன் அப்படின்னா என்னன்னா, உன் பொறுப்பெல்லாம் முடிச்சாச்சு, இனிமே உனக்கு பொறுப்பு தேவையில்லை. அதுதான் எடுத்து எதையுமே பண்ணாமல்லாம் முடியாது. அப்போ என்னுடைய பொறுப்புகளை நான் முடித்து விட்டேன், இனி பொறுப்புகள் இல்லை. என்னெல்லாம் பொறுப்புகள் நான் பண்ணிட்டு இருந்தானோ அடுத்த ஜெனரேஷன் அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு, எப்ப நீங்க பாத்துங்க, டேக் ஓவர் பண்ணிக்கங்க, ஓகே நான் விளைவிக்கிறேன்னு சொல்லி விலகி இருக்கக்கூடியது சந்நியாசம். அப்ப என்ன ஆகும்னா, அந்த சந்நியாசத்தை எடுக்க முடிந்தால்தான் பிரம்ம ஞானத்தை நோக்கிய பயணத்திற்குள் நாம் செல்ல முடியும். வேற எதுக்கும் சொல்லல, சன்னியாசத்தை எடுத்துட்டு ஊர் சொல்ல. இந்த இடத்துல அவர் எப்படி நாம பகவத்கீதையில பல விஷயங்களை பற்றி பேசுகின்ற பொழுது, பகவத்கீதைன்னு வந்துட்டானா இதுக்கு அர்த்தம் இதுதான் அப்படின்ற மாதிரி தத்துவ போதத்தை வைத்து பேசுகின்ற போது இதற்கு அர்த்தம் இதுதான் அப்படின்னு சொல்றது. இதை எப்படி அடைய முடியும் அப்படின்னா, கவனமாக இருத்தல். மூணாவது எல்லாத்துக்குமே சொல்லல. இது 4 விதமான ஆசிரமங்கள் சொல்லியிருக்காங்க, எப்படி எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கு. இது எல்லாருக்குமே இப்படிதான் இருக்கணும்னு சொல்லல. பாஸ் பண்ண மாட்டான். அதாவது எப்படின்னா, இப்போ பிரம்மச்சரியத்தில் இருக்கக்கூடியவனுக்கு அந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் சொல்லி இருக்கக்கூடிய விதிமுறைகள் வழிமுறைகள் எல்லாம் பார்த்தோம்னா யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. கிரகஸ்தாசிரமத்தில் சொல்லி இருக்கக்கூடிய விதிமுறைகள் வழிமுறைகளை பார்த்தோம்னா யாருமே ஃபாலோ பண்றது கிடையாது. அது அவளால கண்டிப்பா 3ஆவதா இருக்கக்கூடிய வானப்பிரஸ்தத்துக்குள்ள போகவே முடியாது. கடைசி நிமிஷம் வரைக்கும் பொறுப்புகளை கையில வச்சுட்டு இருப்பான். ஏன்டா அது முடியாம இருக்கும், ஏன்டா என்கிட்ட ஒரு வார்த்தை நீ கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு இருமிண்டா உட்காந்துருப்பான். அவளால வானப்பிரஸ்தமே போக முடியாது. ஏன்னா கிரகசாஸ்திரமத்தை அவ ஒழுங்கா பண்ணல. அப்ப அந்த கிரகசாஸ்திரமத்தில் இருக்கும் பொழுது கர்மயோகியாக இருக்கக்கூடியவன் தான் வானப்பிரஸ்தத்துக்குள்ள போக முடியும். கர்மத்தை போகத்திற்காக செய்யறவன் கிரகசாஸ்திரமத்தில் இருந்தாங்க. உபரமக யாருன்னா, இப்ப ஏற்கனவே சொன்னார் இல்லையா, இந்த தகுதி உடையவர்களுக்கு தான் நான் தத்துவ போதத்தை சொல்லுகின்றேன், மோட்சத்தை தரக்கூடிய விஷயத்தை சம்பந்தமான தத்துவ போதை. அப்போ தத்துவ போதத்தை சொல்லுகிறேன். அப்ப இந்த உபரமா யாருக்குன்னா, உபரமா இப்போ இது ஒரு குவாலிபிகேஷன் தத்துவ போதத்துக்குள்ள வர்றதுக்கு. அதிகாரியோடைய அதிகாரித்துவத்தை பத்தி சொல்றாரு இல்லையா, அந்த அதிகாரித்துவத்தை பத்தி சொல்லும் பொழுது ஒன் ஆஃப் த குவாலிபிகேஷன் உபரமா. அப்ப அவ எப்படி உப்பரமகன்ற குவாலிபிகேஷன் இங்க கொண்டு வந்தார்? ஸ்வதர்மம். அவனுடைய ஸ்வதர்மம் என்ன? பிரம்ம ஞானத்தை பெறுவது, பிறகு பிரம்மனாக மாறுவது. அப்படின்னா ஞான யோகத்திற்குள் சென்று ஞானத்தை பெற்று ஞானியாக மாறு. அதுதான் அவனுடைய ஸ்வதர்மம். அவனுடைய கவனம் முழுக்க அந்த ஸ்வதர்மத்துக்குள்ளதான் இருக்கணும். இதை நாம ஜெனரலா அப்ளை பண்ண முடியாது. அவளுக்கு அப்படிப்பட்டவளுக்கு ஞானி மனுஷன் தானே, ஒரு சராசரி மனுஷனுக்கு கொண்டு போக முடியாது. அதனால இது அந்த இது இட்ஸ் a குவாலிஃபிகேஷன். 4 விதமான நம்மளை வச்சு பண்ணி பார்க்கிறோமே. இப்போ இப்ப எதுக்கு நம்மளை கொண்டு வந்தோம் அப்படின்னா, கேட்கிறவாளுக்கு நம்ம லெவல்ல ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இப்ப எடுத்த உடனே அவளை கொண்டு போய் அந்த இடத்துல உட்கார வைக்க முடியுமா? முடியாது. அப்ப நான் இதை கேட்டு இருக்கேன், என் லெவல்ல ஏதாவது இதுக்குள்ள நுழையிற மாதிரி வாய்ப்பு இருக்கா உப்பரமால அப்படின்றப்பதான் இதை பார்த்துக்கிறாங்க. எதுலையுமே பண்ணலாம். அது இன்னொன்னு என்னன்னா, ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, எந்த டாஸ்க் எடுத்தோமோ ஐ எம் டோட்டலி டெடிகேட் டு டாஸ்க். எப்போ டெடிகேஷன் இருக்கோ டைவர்ஷன் கிடையாது, டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது.
டைவர்சிஃபிகேஷன் கிடையாது. அந்த டெடிகேஷன் வார்த்தை போட்டுக்கலாம். எது செஞ்சாலுமே அதுல டெடிகேட்டடா இருந்தானா முடிஞ்சு போச்சு. ஏன்னா அது இந்த டைவர்ஷன் டிஸ்ட்ராக்ஷன் எல்லாமே சொல்றோமே, இந்த டைவர்ஷன் டிஸ்ட்ராக்ஷன் டைவர்சிபிகேஷன்ல என்ன பண்றது? உண்மையிலேயே தொந்தரவு பண்றது, நம்மளை தொந்தரவு பண்றது. அதனால நமக்கு நிறைய நேரத்தில் கோபம் வருது, எரிச்சல் வருது, கத்துறோம். அப்ப அந்த வேலையை ஒழுங்கா முடிக்க முடியாம போயிடுது. அப்ப எந்த டாஸ்கா இருக்கட்டும், இப்ப நீங்க ஒரு பிஹெச்டி பண்ணல அப்படின்னா எப்படி பண்ண முடியும்? சொதர்மமா தான் எடுத்துக்கணும். அது என்னுடைய தர்மம் என்னன்னா, இப்போது பிஹெச்டி பண்ணி முடிக்கணும். அப்ப கான்சன்ட்ரேஷன் முழுக்க எங்க இருக்கணும்? கம்ப்ளீட்டா டோட்டலி டெடிகேட்டட் டு த சப்ஜெக்ட் டேக்கன் இன் ஹேண்ட். அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்னு. அப்ப என்ன பண்றது? இப்ப இன்னைக்கு இப்ப நம்மளால பண்ண முடியுமா? அப்ப என்ன ஆகுறது? நாம ஒரு வருஷத்திலேயே முடிச்சிடலான்ற ஒரு வாய்ப்பு இருந்தாலும் 3 வருஷம் 4 வருஷம் போகுது பாட்டுக்கு, இல்லையா? அப்பப்போ டைம் கிடைக்கும்போது எழுதுறோம், ரீசெக் பண்றோம், வெரிஃபை பண்றோம், திருப்பி வாங்கணும்னா அதை மறுபடியும் அதை கொஞ்சம் சானிடைஸ் பண்றோம், இப்படியே போகுது. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஏன் அப்படி டைம் எடுத்துக்கிட்டே போகுது அப்படின்றப்போ என்னால் அதில் வந்து டோட்டலாக டெடிகேட் பண்ண முடியல. வை? டிஸ்ட்ராக்ஷன்ஸாக இருக்குது. எனக்கு வேலைக்கு போகணும், பணத்தை சம்பாதிக்கணும், குடும்பம் இருக்கு, அந்த குடும்பத்தை காப்பாற்றணும்னா சம்பாதிச்சாங்க, அப்புறம் குடும்பம்னு வந்துட்டானா அந்த குடும்பத்தோட செலவழிச்சாங்க நேரம். இதுக்கு நடுவில் எப்படி நான் தீசிஸ் உட்காந்து எழுதுறது? அப்போ அதுக்குன்னு ஒரு டைம் கிடைக்கும் போது கொஞ்சம் ஒதுக்குறோம் அப்படின்றப்போ இது அப்படியே பிட்டு என்னது, அது ஒரு லாங்கர் பீரியட் எடுத்துக்கிறது. கரெக்டாக இல்லை என்ன சொல்றது? லாங்கர் பீரியட். அதை தான் அப்படி கூடாதுங்கிறது தான் இவருடைய வாதம். சங்கரவருடைய வாதம் என்னன்னா, அப்படி கூடாது. ஒரு செயலை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா முழுக்க அதுதான் என் கடமை, அந்த கடமை முடிகிற வரைக்கும் வேறு இடத்தில் என் கவனம் செல்லக்கூடாது, செல்லாமல் இருப்பதுதான் உபரம். இதுதான் இந்த, அதாவது தத்துவ போதாலிருந்து வெளியில வந்து பார்க்கணும்னா இப்படி பார்க்கணும். தத்துவ போதாலிருந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஞானத்தை பெறுவதற்கு நீ எடுக்கக்கூடிய முயற்சியில் அதை தவிர வேறு எதிலும் கவனம் கிடையாது, உன் கடமை அதுதான். அப்போ நீ வந்து முழுக்க அதுதான் உன்னுடைய சொதர்மமா எடுத்துட்டு அதிலே இருக்க. அதற்கு தொந்தரவாக வரக்கூடிய விஷயங்களிலிருந்து விலகி விடு. அப்ப சந்நியாசம்ங்கிறது என்ன? இதுல இருந்தெல்லாம் விலகியாச்சு. இப்ப என்னுடைய பாதை ஒரே பாதை, என்னது? அந்த பிரம்ம ஞானத்தை அடைவதற்குண்டான ஒரே பாதை. பாக்கி எல்லாத்துல இருந்து விலகியாச்சு. அப்ப இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த டிஸ்ட்ராக்ஷன், டைவர்சிபிகேஷன் இது எதுவுமே இருக்காது. அமைதியா அந்த பாதையில போகணும். அதுக்குண்டான ஒரு பெரிய விஷயம் தான். அதுக்கு அடுத்தது இது எப்படி அடையலாம்னா, கவனமாக இருத்தல். பி கான்சியஸ். whenever you are in action, be conscious. நான் செய்யக்கூடிய இந்த செயல் என் இலக்கைக்கு சம்பந்தப்பட்டதா அல்லாததா, இதுதான் கான்சியஸ்னஸ். வாட் எவர் தட் ஆப்ஜெக்டிவ் ஹவ் டேக்கன், நான் இப்ப பண்றேன்னு என்ன அந்த செயல் இலக்கை நோக்கி கூட்டி செல்லுமா அல்லது வேற எங்காவது? அப்படி இது இல்லை, இது கொஞ்சம் நம்ம அப்ஜெக்டிவ் பாத்துல இருந்து மாறுறது அப்படின்னா we should stop. இன்னும் எனக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு பெரிய விஷயம். அடுத்தது வந்து அஃப்கோர்ஸ் எதை எடுத்தாலுமே ஒரே ஒரு விஷயம், சத்சங்கம். என் இலக்கை சார்ந்தவர்கள், சம இலக்குடையவர்கள், அவர்களோட போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், பாம்பேல லோக்கல் ட்ரெயின்ல ஏறுறது தான் கரெக்டா அந்த கும்பலோட போய் நடுவில் இருந்துட்டேன்னா அவளே ஏற்றி விட்டுருவா. அதே மாதிரி கரெக்டான இடத்துல இருந்தேன்னா அவளே இறக்கி விட்டுருவா. சத்சங்கத்தோட போய் சேர்ந்துட்டோம்னா அவளே நம்மளை கூட்டின்னு போயிடுவான். நான் ஒன்றும் சேர வேண்டாம், அவளோட சேர்ந்து இருந்தாலே போறோம். அங்கிருந்து வரக்கூடிய வாசனைகள், சப்தங்கள், விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணனா என்ன ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துக்கு கூட்டின்னு போயிடும். வேற எங்கேயும் கூட்டிகிட்டே போகாது, வேற எங்கேயும் போகாது. அதுதான் பியூட்டி ஆஃப் சத்சங்கம். நாங்க போய் இருந்தா போறோம், நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம், அந்த கும்பல போய் உட்காரு. That will take care of everything. ஸோ அந்த ஒரு இது. ஸோ இதனுடைய பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெடிகேஷன் சொல்லும் பொழுது என்னன்னா, மனமும் புலன்களும் முழுக்க வெற்றி அடைந்து, அதாவது என்னன்னா, என் கட்டுப்பாடுக்குள் மட்டும் இருந்தது இல்லை, இப்போ முழுக்க எனக்கு வேணுங்கிற மாதிரி என்னுடைய சேவகனாக மாறிவிட்டு அந்த மனமும் புலன்களும். அப்புறம் என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் நீங்க என்ன வேலை செய்யணும்னு நினைச்சு அந்த டெடிக்கேட்டட் அதில் இறங்குறீங்களோ அதற்கு தேவையான கால நேரம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கிடையாது, டைவர்சிபிகேஷன் கிடையாது. அப்போ எதுல நீங்க இறங்கி இருக்கீங்களோ அதுக்கு முழுக்க தேவையான நேரம் கிடைத்தது.
அப்ப இந்த இடத்துல நான் வந்து ஞானத்தை பெறுவதற்கு நான் முயற்சியில இறங்கியிருக்கேன். அப்ப என்னுடைய கவனம் வேற எதுலையுமே கிடையாது. இதுலதான் டோட்டலி டெடிகேட்டட்னா அந்த முயற்சிக்கு அந்த ஞானத்தை பெறுவதற்கு எனக்கு தேவையான நேரம் காலம் எல்லாமே கிடைக்கும். இல்லைன்னா நம்ம கேலண்டர்ல எழுதி வைக்கணும், இதை வந்து டியூஸ்டே பண்ணிப்போம், ஏன்னா பாக்கி டேஸ் எல்லாம் வேற வேற ஆக்டிவிட்டிஸ் இருக்கு அப்படின்னா மேபி வீக்லி 1 day யூ கெட் விச் மே நாட் பி சஃபிஷியன்ட் அட் ஆல். அந்த வாரத்தில் ஒரு நாளைக்கு தெரிஞ்சுட்டு அடுத்த டியூஸ்டே வரதுக்குள்ள நமக்கு ஒரு ரீகேப் தேவைப்படும், அதுக்கப்புறம் ரிகலெக்ஷன் தேவைப்படும், அதுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ரெஷ் சப்ஜெக்டுக்குள்ள போனன்றப்போ we are losing time. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்கணும். இனி அடுத்தது நம்ம அப்படி என்ட்ரி போட்டுட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ திதிக்ஷா அடுத்தது. இது ஒரு பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அலைன்மெண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது எப்படி கொண்டு வர அப்படின்னு பார்த்தோன்னா, அது வந்து விவேகத்தில் ஆரம்பிச்சு வைராகத்துக்குள்ள வந்து மனக்கட்டுப்பாடு, அதுக்கப்புறம் புலக்கட்டுப்பாடு, அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம பார்த்த ஒப்பரமாக சொல்லக்கூடிய அந்த சொதர்ப்பத்திலேயே இருக்கக்கூடியது எடுத்தோம்னா, இப்போ 1 by 1 அச்சீவ் பண்ண அடுத்தது ஈஸியாக வந்துட்டே இருக்கும். எப்போ எனக்கு அந்த விவேகங்கிறது ஒன்று ஸ்ட்ராங்காக வந்துருத்தோ, நித்திய அனித்திய வஸ்துவை பற்றி நீ அடுத்தது அதோடு சேர்ந்து அலைனாயி அப்படியே வரும். அப்ப இப்ப எங்க வந்திருக்காருன்னா திதிக்ஷான்றது என்னது? சீதோஷ்ண சுக துக்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய விடுதலை. சீதோஷ்ணம் சுக துக்கம் இதெல்லாமே என்னது? இருமைகள். இந்த இருமைகளிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சகிப்புத்தன்மை, அதை சகித்துக் கொள்ளக்கூடியது. அந்த சகித்துக் கொள்ளும் பொழுது என்ன ஆகும்னா அதிலிருந்து கிடைக்கக்கூடியது விடுதலை. ஏன் சகித்துக் கொள்ள வேண்டும்னா இது ரெண்டுமே இருக்கும், இது இயற்கையின் விதி. எதை எடுத்தாலுமே இருமைங்கிறது இருக்கும். அப்ப அந்த இருமைங்கிறது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஆப்போசிட் டு ஈச் அதர், அதான் இருமை. இப்ப இன்பம்னா துன்பம், அப்ப துன்பம் இன்பத்திற்கு எதிர்மறையானது, இன்பம் துன்பத்திற்கு எதிர்மறையானது. இருமைங்கிறது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியது, வேறு வேறு குணங்களை உடையது, ஒன்றுக்கு ஒன்று எதிர்மறையாக இருக்கக்கூடியது, ஆப்போசிட்டா இருக்கக்கூடியது. சுகதுக்கம், சீதோஷம், குளிர் வெப்பம், அதே மாதிரிதான். அப்போ இது வந்து அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம், சைக்கலாஜிக்கலா எடுத்தோம்னா மான அவமானம், இந்த மாதிரி நிறைய புகழிகள், இப்படி நிறைய சொல்லிட்டே போறோம். அப்ப இந்த திதிக்ஷா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை நாம் சகித்துக் கொள்ளக்கூடிய தன்மை. சகித்துக் கொள்ளுதல்னா எப்படின்னா, நாட் டாலரன்ஸ், என்டியூரன்ஸ். சகித்து தாக்கு பிடிக்கும் தன்மைன்னு சொல்லலாம். என்டியூரன்ஸ் எப்படின்னா, இதெல்லாம் இருக்கதான் போகுது. இப்போ ஒரு காலம்னு எடுத்தோம் அப்படின்னா, ஒரு வெயில் காலம்னு ஒன்று வரப்போகுது, மழை காலம்னு ஒன்று வரப்போகுது,